இந்த பலகை இருக்குங்களா, இந்த பலகை தெரியுதுங்களா? என்னடா ஆச்சு? அஜித் எங்கடா இருக்கீங்க? ஏதோ நடக்குதுடா. அபி எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. பிரச்சனை இல்லடா, வா அப்படியே என் கூட வா. பயத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. ஒண்ணுமா அந்த ஃபோன் இருக்கு, அடிச்சு பண்ணுறதுக்கா? கேம் மட்டும்தான் இருந்துச்சா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிஜி ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய பில்டிங்க்கு தான் வந்திருக்கோம். அந்த பில்டிங் என்னென்னு உங்களுக்கு தெரியும், தி விச் காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் நம்ம என் கூட தம்பிங்க என் மச்சான் வந்திருக்கான், அப்புறம் என் தம்பி அஜித் வந்திருக்கான். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே நிறைய பெரிய பில்டிங் நிறையா இருக்குது. நீங்கள் ஆல்ரெடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாமளும் இன்றைக்கி இங்கே வந்தாச்சு. நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆஃப்டர்நூன் வந்தோம்ல ப்ரோ, ஆஃப்டர் சொல்ல போனால் அது கூட வந்தோம் நாங்கள். அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம விச்சோட காலேஜ் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் அதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிடுறேன். இங்கே ஒரு பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஊரில் ஒரு சூனிக்கார ஒரு கிழவி இருந்திருக்கு. அந்த கிழவி என்ன பண்ணியிருக்கு, இந்த காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து நரபலி கொடுத்துருக்கு. அது இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு அந்த பாட்டியை இங்கேயே காலேஜுக்குள்ளேயே வச்சு கல்லால் அடித்தே கொண்டிருக்காங்களாம். சொல்லும் போது கூட எனக்கு உப்புள்ள இருக்குது. கல்லால் அடித்து அந்த பாட்டியை கொண்டிருக்காங்க. அந்த பாட்டியோட ஆன்மா இங்கே தான் இருக்கான். அது போக அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் காலேஜ் ரன்னிங் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பேர் அதுக்கப்புறம் இங்கே வந்து சூசைட் பண்ணியிருக்காங்களாம். சொல்லப்போனால் இங்கே எத்தனை ஆத்மா இருக்குன்னே எங்களுக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு என்னோடய கெஸ்ஸிங்க்கு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புதுசாக வரவங்க எல்லாத்துக்கும் ஒன்றே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட மெயினாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உள்ளே போக போகிறோம். என் கூட வீடியோக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அஜித் வந்திருக்கான், என் தம்பி அஜித் வந்திருக்கான். அப்புறம் மோகன் வந்திருக்கான். பாயா அங்கே அதுக்குள்ளே பாய்ங்கிற. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நைட்டு கண்ணை அப்படி தான் இருக்கும். எது நடந்தாலும் எங்கேயும் போகாமல் கூட இருக்கணும், சரியா? நம்ம 3 பேர் தான் வந்திருக்கோம். எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். ஆஃப்டர்நூன் சொன்ன மாதிரி தான். ஆஃப்டர்நூன் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அதில் நம்ம பேசியிருந்தோம். நம்ம 3 பேர் தான் இங்கே வரப்போகிறோன்ட்டு மதியமே பேசியாச்சு. இப்போ வந்தாச்சு. கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். என்ன நடந்தாலுமே
எல்லாம் ஒட்டுக்கா இருக்கணும். மெயினாக கேப்சர் பண்ணணும். கேம் ஹேண்டில் பண்ணுறவன் அஜித், நீ ஒரு கேம் அதில் ஆன் பண்ணிக்கோ. சரியா? எங்களுக்கு ஏதாவது கிளிப்பு மாட்டினாலும் உனக்கு கிடைக்கும். மெயினாக எந்த ஒரு அஃபெக்ஷன் எதுவும் ஆகாத மாதிரி இருங்க. அஃபெக்ஷன்னா என்ன சொல்கிறேன்னா அஃபெக்ட் ஆகாத மாதிரி, புரியுதா? இப்பயே வந்தோடனே உள்ள பில்டிங்கை ஆஃப்டர்நூன் பார்த்ததை விட இப்போ பார்த்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு. பகலில் இருக்கிற பில்டிங் வேறு, நைட்டில் இருக்கிறது வேறு. சரி போமா, கூட இருங்க, இங்கேயும் தனியாக போயிடலாம். சரியா? வா. அதான் லைஃப் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். உங்களுக்கு காலேஜ் தெரியும். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது கைஸ், தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம கார் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஓரளவு வந்து ஆக்டிவிட்டி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வரும்போது இங்கே ஓரளவு நடந்துச்சு. ஆனால் அது வந்து நம்ம கேப்சர் பண்ணல, இது நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஆமாம், நீங்கள் ஃபுட்டேஜில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக கீழே பார்த்து நடந்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இங்கே தான் ஆன்மா யாராக இருக்கீங்களா? உங்களால் என் கூட பேச முடியுமா? ஹலோ, இங்கே தான் ஆன்மா எதாவது யாராக இருக்கீங்களா? யாராக இருந்தால் சொல்லுங்கள். தாராளமாக பேசலாம். அப்படி மேலே ஏறி மேலே தானே ஆக்டிவிட்டி. அங்கே பாரு, ரெண்டு இடத்துக்கு என்னன்னு சொல்கிறேன். அதோட முக்கியம் சீக்கிரம் முடிக்கணும். பில்டிங் அதிகம், ஒரு நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பத்தாது. சீக்கிரம் முடிக்கணும், புரியுதா? இது ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு ரூமு, எம்டி ரூமு தான். கீழே பார்த்தவங்களா பாம்பு கீழே ஏதாவது இருந்துட போகுதுடா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓவால் இதுவரை எம்டி ரூம் தான். அங்கே போகலாம். நாங்கள் இப்போ மேலே மூவ் பண்ணுறோம். கீழே பார்த்துவாங்க. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நீங்கள் தான் ஆத்மா யாராக இருக்கீங்களா? நாங்கள் உங்களை இங்கே பார்க்க தான் வந்திருக்கோம். உங்களை நாங்கள் எதுவும் பண்ண வரல. எல்லாம் ஒரு எம்டியாக தான் இருக்குது. சின்ன ஒரு எம்டி ரூம் தான். ஆஃப்டர்நூன் பார்த்தோம்ல. ஆனால் இங்கே காற்றே வரல பார்த்தீங்களா கொஞ்சம் கூட. சுத்தமாக காற்று. இது ஒரு எம்டி ரூம் தான். இது என்ன தெரியல, ஏதோ கிளாஸ் ரூம்னு நினைக்கிறேன். கிளாஸ் ரூமு இல்லை லேபுன்னு நினைக்கிறேன். மதியம் உங்கள் ஆக்டிவிட்டி காமிச்சிங்க. இப்போ உங்களால் ஆக்டிவிட்டி காமிக்க முடியுமா? சவுண்டு கேட்குறா இங்கே? இங்கே ஏதோ சவுண்டு கேட்குறா. வாய் வர மாட்டேங்குது. யார் நீங்க? உங்களுக்கு கேக்குதா? நம்ம ஆக்டிவிட்டி காமிக்க உங்களால காமிக்க முடியுமான்னு சொன்னோன்னு சவுண்டு கேட்டுச்சுடா.
வாங்க இந்த பக்கம் இங்கே தான்டா போனாங்க, இந்த பக்கம் எங்கடா போனாங்க? நம்ம காரை கிராஸ் பண்ணி தான் ப்ரோ போனோம். இந்த பக்கம் தான்டா போனாங்க, இந்த வெளியே தான் நடந்து போனாங்க. வா நம்ம இந்த பில்டிங் முடிச்சுட்டு போயிடலாம், சரியா? வயசு அங்கே இருக்குது பில்டிங்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே இருக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியுதுடா. உங்கள் கேமரா ஏதாவது சரியாக தெரியுதாடா? கேமரா லைட்டாக தானே தெரியுது. நடந்து போறோம். ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ. ப்ரோ சத்தியமா அங்கெல்லாம் வேணாம் ப்ரோ, அங்கே போகலாம் ப்ரோ. இப்படியெல்லாம் சாமி நல்லா வரல அந்த பில்டிங்குள்ள. நீங்கள் 2 பேர் வேணா போயிட்டு வாங்க. டேய் என்னடா சொன்ன? இப்போ தானே சொன்னேன் பிரிய வேணாம். அங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. எங்கடா மறுபடியும் இப்படிதான் சவுண்டு கேமரா சரியாகவே தெரியவே மாட்டேங்குது. இதில் நல்லா தெரிஞ்சுதுடா. அதில் கேப்சர் பண்ணியாடா? ஆமாடா. சரி வா போகலாம் போகலாம். ஏய் இருங்கடா, நானும் வரேன்டா. அந்த பில்டிங்குள்ளே தான் போகுமாமாடா? ஏண்டா இது யாரு நடந்து போனது? யாரு இப்போ இங்கே நடந்து போனீங்க? யாருன்னு ஒழுங்காக சொல்லிடுங்க ப்ரோ. ஆனா அங்க நடந்து போனவங்க வேற ப்ரோ. அது அங்கே ஒருத்தவங்க போனாங்கடா. ஆனா வேறவங்கள எனக்கு என்னன்னு தெரியல. இங்க போனவங்க எப்படி ப்ரோ இங்க வர முடியும்? அந்த பக்கம் போனவங்க ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே எத்தனை ஆண்கள் நெருப்புல இருக்கு. இதை நம்பி எப்படி ப்ரோ நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது? நான்லாம் இல்லைடா, நீங்களும் போயிட்டு வாங்கடா. போய் தாங்கடா ஆகணும். அங்கிருந்து அவ்வளோ தூரம் வந்து வச்சிட்டேன்டா. வா அப்படியே முன்னாடி போகலாம்டா. இங்கேயே தடுக்குது எனக்கு. கீழே பார்த்து வாங்கடா. இப்போ யார் இங்கே நடந்து போனீங்க? யார் அது? நெருப்புல எப்படி ப்ரோ ஒரு ஆத்மானால இது பண்ண முடியும்? இந்த ஜன்னல்ல இருந்து பக்கம் முழுகுறாங்க அந்த செடி மேல. ஹலோ, நீங்க இப்போ போனதை நான் பார்த்தேன். நீங்க எங்களை எதுவும் அட்டாக் பண்ண வேணாம். நாங்கள் உங்ககிட்ட பேச மட்டும் தான் வந்திருக்கோம். ப்ரோ ஏதோ இப்போ சவுண்டு கேட்டுச்சுடா. ஒரு மாதிரி சர்க்காவுது அஜித்து. வேணாண்டா, வேற பில்டிங் கூட போகலாம்டா. எந்த பில்டிங்கும் முடிச்சா எப்படா போக? அதுக்குன்னு இங்கேயே போட்டு தள்ளிடுறாங்களா இருக்குதுடா. பயன்படுத்தணும் இல்லை. கண்ணாடியே இது பண்ணுங்க. நானும் வரேன்டா. நீங்க மொத்தம் எத்தனை ஆள் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நாங்கள் இப்போ அங்கே வந்து பார்த்தோம். பார்த்து நடந்தா கண்ணாடியில் எங்கடா தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எங்கடா? இந்த பக்கம் அதான் ரூம்ல. நானே இப்போ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜர்க்காயிடுச்சு. எரிச்சிருக்காங்க. என்ன எரிச்சிருக்காங்கடா? யாரா இருக்கீங்களா? ஹலோ, யாருமே இல்லைங்க. தூக்கி போட்டாங்க. இங்கே இருந்தா நீங்க எத்தனை பேர் இருக்காங்க? நாங்கள் ஜஸ்ட் உங்களை பார்க்க மட்டும் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்து முடியுதா? இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு. இங்கே இங்கே தான் ஆத்மா யாரா இருக்கீங்களா? யாராவது என்ன சொல்லுங்க. ஆத்மா இருக்கீங்களா? அதுக்குன்னு சும்மா வந்துட்டு போகக்கூடாது. வந்து எதாவது பேசிட்டு போனா தானே சரிப்பட்டு வரும். அப்போதான் நாங்கள் எதுக்கு வந்துருக்கோம் கிடையாது. எல்லாம் ஆணி ஓடும்போது பார்த்து எங்களுக்கு சப்போஸ் ஓடுற மாதிரி இருந்தால் பார்த்து போங்க. இங்கே அப்படிதான் பாருங்க.
அடிச்சு உடச்சிருக்காங்க காலேஜே. குழம்பு இந்த பக்கம் போவாங்களா? இந்த பக்கம் எதுவும் உள்ள போகுது, வா போவோம். இல்லை இல்லை வேற இது இன்னொரு வீடா வெளியே வர்றதுக்கு. வா இது இன்னொரு வழி. நம்ம இல்லை இல்லை நம்ம இந்த வழியா அது நேரம் இங்கெல்லாம் ஏதோ கிளாஸ்லாம் கிடைக்கும். என்னடா அது என்னன்னே தெரியல. இல்லைடா இதுக்கு மேலே போட்டிருப்பாங்களா, அதுக்கு தட்டி இருப்பாங்க. ஏன்னா இல்லை இவ்வளோ இருக்காதுல்ல. இருங்கடா நானும் வரல, சனியத்துக்கு போவாதீங்க. வாடா நான் கூட தாண்டா இருக்கேன். இப்போதான் அதுக்குள்ள பார்த்தோம். மேலே போகலாமா? மேலே தான் போகணும். அப்புறம் இந்த பழகு இருக்குங்களா? இந்த பழகு தெரியுதுங்களா? எங்க வரணும் தெரியல. இந்த பலகை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த பலகை தான் மறுபடியும் இல்லை சாரி, மதியம் நாங்கள் வரும்போது இந்த பலகை தான் இங்கிருந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல ஏறி வரோம். இங்கிருந்து அப்படியே ஸ்டெப்பில் அப்படியே ஆமாம் தடத்தடத்தான்னு வந்துச்சு. கேப்சர் ஆகிட்டு நாங்கள் ஃபுட்டேஜ் போடுவோம் பாருங்க. ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி நெஞ்சே அடைச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். மேலே கீழே வந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான். அவ்வளோதான் மண்டை டாப் ஓப்பன்ரா. ஹலோ இங்கேயும் ஒரு ஓப்பன் பில்டிங் தான். எல்லாம் ஃபுல்லாக ஓப்பனாகவே இருக்கு. எல்லாம் ஓப்பன் பில்டிங் தான். எல்லாம் ஓப்பன் தான். மாற்றி கீழே பார்த்து நட. கீழே டார்ச் மாதிரி வச்சுருக்கேன். மொபைல் கொடுத்து டார்ச்சு. ஏய் நோட் பண்ணிங்களா? என்னது? இப்போ இங்கே மேலே வந்துட்டு அங்கே நம்ம கீழே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை. இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஒரு ஆக்டிவிட்டி கூட இல்லை தானே. ஒரு சின்ன சவுண்டு இவங்க எதுவுமே இல்லை. நமக்கு தான் வாங்கி வந்துச்சு. வாங்க இங்கே போகலாம். ஆனால் இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கு. இப்போ வரைக்கும் பாரு ஒன்று கூட காட்டல. இங்கே வந்து இப்போ வரையும் எந்த ஆக்டிவிட்டி எதுவுமே தெரில. நான் இப்போ வந்திருந்து நாங்கள் கீழே அங்கே போய் நான் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே ஒரு எந்த ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. ரொம்ப சைலண்டாக இருக்குது. எனக்கு அதுதான் பயமுறுத்துது. ஏன்னா சைலண்ட் ஆகிற இடத்த எப்பயுமே நம்பவே கூடாது. ஆமாம் கண்டிப்பாக ஆபத்து அதிகமாக இருக்கும், நம்பவே கூடாது. சத்தம் வந்துட்டா கூட பரவாயில்ல. நான் அப்படியே மூவ் பண்ணுறேன், பார்ப்போம். சரியா? இல்லைண்ணா இங்கே தான் விழுந்துச்சுடா. இப்போயா? ஆமாடா விழுந்துச்சு. காலையில் இருந்துச்சு. இல்லைண்ணா நான் இதில் தானே நான் வந்துருந்தேன். இதில் ஹலோ இங்கே தான் இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ தான் பேசுகிறேன் உங்களை பற்றி. எந்த ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே நடக்கலைன்னு. இங்கே தான் இருக்கீங்களா? அதுக்குள்ளேயும் அவங்க ஆக்டிவிட்டி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? லைட் வச்சு தெரியல. கொஞ்சம் டைட்டாக வேகமாக கட்டாயிச்சா? இங்கே தான் இருக்கீங்களா? இப்போ தான் நீங்கள் நின்று பேசணும். உன்னை அட்டாக் பண்ண என்னாச்சு? நான் லாஸ்ட்டாக இருந்ததால சத்தம் வந்துச்சு. இவன் வேணுமா உங்களுக்கு?
என்னது இதெல்லாம் கேட்டு பார்க்கலாம்டா. கேட்டு பார்க்குறியா? என்னடா பண்ண போகிறாங்க? என்ன பண்ண வேணுமா? வேணான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வேணா ஏதோ சவுண்ட் கொடுக்கலாம். ஹலோ வேறு கோர்த்து விட்டுருக்கியா? வேணாம் ப்ரோ. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். எதா இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட பேசுங்க. எதா இருந்தாலும் நீங்கள் அவன்கிட்ட ஏன்டா பேசுகிறீங்க தயவு செஞ்சு. அது எவ்வளோ காவு கொடுக்க பார்க்குறேன். சரி வாங்க போங்க. நான் வரேன் பார்க்குறேன். கீழ் ஃப்ளோர் போங்க. அப்படியே சிங்கர் பில்டிங் இருக்குது காய்ஸ், தெரியுதா உங்களுக்கு? இதுதான் விச்சோட மெயின். எந்த பில்டிங் போகிறோன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்குது எல்லாமே எம்டி ரூம் கூட. இதில் கீழே தான் கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் உடச்சி வச்சுருக்காங்கடா. காய்ஸ் உங்களுக்கு இந்த பில்டிங்கோட லென்த்து தெரியுதா? பாருங்க, அந்த எண்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் டார்ச் கூட இது பண்ணிக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கேருந்து அந்த எண்டு வரையும் இருக்குது பில்டிங். எல்லாரும் எம்டி தான்டா. சரி அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? இந்த வழியாக போகிறது இல்லை, எங்கே தான் போகணும்? மறுபடியும் படிக்கட்டுலையாவா? எப்படி வேணால் போகலாம். இப்போ வந்ததுலேயே கூட போகும். எங்கே எகிரி குதிக்க மாதிரி இருக்குமா? சுற்றி போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எங்கே எகிரி குதிச்சு போகிற மாதிரி படிக்கட்டுலேயே தான் போகணுமா? போங்க. வாடா, இங்கே இருந்துட்டே இருக்கீங்க, போங்க. காய்ஸ் இங்கே தான் இருக்குது அந்த பில்டிங். நான் அந்த பில்டிங் தான் போக போகிறோம். டேய் ஃபஸ்ட்டு இல்லைனா போய் பண்ண முடிச்சிடலாமா? ஓகே சொன்னம்மா, கொஞ்சம் ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு டே புல்லுடா பார்த்துடாமா. ஆமாம் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குவா, பார்த்துருவோம். இதுக்கடா ஆளை கொள்றதுன்னு கூப்பிட்டு வந்துருப்பான் நடக்கிறாங்க. இந்த வெளியே போகிறோம், என்ன பண்ணுறோன்னு ஒன்றுமே தெரியல. அவன் மேலே போகலாம். பாட்டி இங்கே இருக்கீங்களா பாட்டி? ஆயா இருந்தா சொல்ல ஆயா. ஆமாம், ஏன் ஆயா இருந்தால் சொல்லி என்ன பண்ண போகிறா ஆயாவை? காலையாவது விழுவலாம்ல. கால் விழுவுறியா? இங்கே நான் சின்ன ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இது வந்து கிளாஸ் ரூமா என்னது? ஸ்டாஃப் ரூம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன ப்ரோ இங்கே செடி முளைச்சிருக்கு? மழைக்கு எல்லாம் எல்லா வரணும் செய்வாங்க. மரமும் முளைக்குதல். செடியெல்லாம் வச்சிருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? ரொம்ப வருஷம் ஆச்சு. பாட்டி நான் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்க தான் வந்தோம். முடிஞ்சா எங்களை வந்து பாருங்க, எல்லாம் எங்க கூட கம்யூனிகேட்டாக பண்ணுங்க. வந்து அட்டாக் பண்ணலாம் நினச்சிங்க. தயவு செஞ்சு அட்டாக் எல்லாம் பண்ணாதீங்க. பாட்டி நீங்களா அது? பாட்டி ஆமா ஆயாவுக்கு மேலே தேடி இருந்தா ஆயா கீழே சுத்திட்டு இருக்கு பாரு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. கம்பி இருக்குடா, கம்பி இருக்கு, பார்த்து வா. டேய் எங்கடா சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க? படிக்கட்டு எத்தனை மாடிக்கிட்ட போனோம்? எங்கடா படி? ரெண்டு பக்கம் இதாண்டா போட்டிருக்கு. ஏழு தானே பிடிக்கணும், ஏழு தானே பிடிக்கணும். பார்த்து வாங்க. ஏன் நான் இருக்குடா, பார்த்துடா பார்த்து. கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா? கைஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? நாங்கள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணோம். எல்லாம் தெளிவாக பார்த்தோம். ஒரு மாதிரி குச்சி வச்சுருக்காங்க. ஆமா குச்சி வச்சுருக்காங்க. அது கிளவியே தான்டா. உள்ள இருக்குது எனக்கு. 2 அடிக்கு தான் இருக்குது எனக்கு. டேய் நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் வேணா காருக்கிட்ட வெயிட் பண்ணுறேன். நெஞ்சு எப்படி அங்கே தனியாக இருக்கிறதா ரிஸ்க்கு. என்னடா சொல்கிற? இப்படி
ரிஸ்கா இருக்காது, கூட கூட இருந்துக்கோ, நாங்கள் பார்த்துக்கிறோம். இங்க பேரு தனியா போற மாதிரிலாம் வேணவே வேணாம். அஜித் சொன்ன மாதிரி இவன் வேணுமான்னு கேட்டனால வந்துருச்சு அவங்க. ப்ரோ இப்படி எல்லாம் சொல்றீங்களே. அப்படியே கூட இருக்கா அஜித்? சரி டே, நம்ம இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம், போகலாம். போய் பார்க்கலாம், ஆணி இருக்குண்டா, பார்த்து வாங்கடா. ஏய் இருங்கடா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கடா. ஆயா நீட்டுக்கிட்டே வர மாட்டேங்குது. என்னடாச்சு? உள்ள போச்சு நல்லா. மட்டும் கொஞ்சம் பார்த்து கண்ணாடி. ஆச்சுரா. இருக்கடா, விட்டுட்டு போகாதீங்கடா, நானும் வரேன்டா. அபி டேய் பார்த்து வாடா மோனே, முள்ளெல்லாம் இருக்குடா. ரைட் செஞ்சு பார்த்து வாங்கடா. இல்லை முன்னாடி போங்கடா. டேய் போடா, முன்னாடி போடா, அடிச்சுட்டு வாடா. லைட்டாக நான் அடிக்கல, போடா. ஏய் லைட்டாக பண்ணு மோனே, ஒன்றும் அங்கேயே அடி, கீழே வானத்துக்கு இருக்குது. வர அந்த ஆயாவுக்கு என்னைக்கு தான் வேணும் மாட்டேங்குது. டேய் எனக்கு இன்னொரு டவுட்ரா. இல்லை ஒரு டவுட்டு. நெருப்பு எப்படிடா வரும் இங்கே? அதுதான் ப்ரோ, நெருப்பு வந்து பறந்ததுக்கு அப்புறம் தானே இங்கே வந்து இந்த ஆக்டிவிட்டியே வந்தது. நாம் இங்கே தான் இருந்தோம், இங்கிருந்து பார்த்தோம். மேலே தான் டாப். நாங்கள் அங்கிருந்து பார்த்தோம். இப்படி அதாவது இந்த இதில் அப்படியே இப்படி மூவ் பண்ணி போனாங்க. இதுதான் கீழே தான் இங்கே தான். இல்லை ஏதோ சவுண்டு கேட்குது, பாம்பு போய் பார்த்து வாங்கடா. தயவு செஞ்சு கீழே பார்த்து வாங்கடா. உள்ள ஏதோ சத்தம் கேட்குதுடா. அங்கிருந்து தான் பார்த்தோம். டேய் இப்படி தானே நடந்து போச்சு அந்த பாட்டி, இதில் தானே நடந்து போச்சு. லேபே தான்டா. பாட்டி இங்கே தான் இருக்கீங்களா? ஏதோ சவுண்டு கேட்குதுடா உள்ள. யாரு பாட்டி? நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம், எதுவும் அட்டாக் பண்ணிடாதீங்க. நான் பார்க்கும்போது ஏதோ குச்சி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பார்க்கும்போது ஏதோ கருப்பா உட்காந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சுடா. இங்கே மொத்தம் எத்தனை ஆன்மா இருக்கீங்க ப்ரோ? அந்த கிளவியே தான் ப்ரோ, கண்டிப்பாக கிளவியே தான். குச்சியோட இருக்குது. குச்சி மட்டும் எப்படி தனியாக நிற்கும்? இப்போ முடியலடா யாபா ப்ரோ. மேஜிக் மேன் ஒரு மேஜிக்கில் பண்ணுவாங்க அந்த மாதிரி நின்று இருந்துச்சு ப்ரோ. நீ பாத்தியாடா? நான் பார்த்தேன், உட்காந்துருந்துச்சுடா. நான் பார்க்குறப்ப குச்சி தீ எரிஞ்சோன்னா நான் அப்போ தான் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சினேன். நான் அதை கூட பார்க்கல அதிகமாக. இந்த பாட்டிக்கு என்னடா வேணுமாடா? எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த பக்கம் போகலாமா வேணாமா? ஏதோ மாதிரி ஸ்மெல் அடிக்குதுல்ல? ஆமாடா, ஏதோ கருகிற ஸ்மெல் வருதுடா. ஏதோ மாதிரி ஸ்மெல் அடிக்குதுடா. ஆமாம் ப்ரோ, ஏதோ ஸ்மெல் அடிக்குது. சவுண்டு கேட்குறாங்க. அப்படியே ஆமாடா, நீ போய் பாடுறா. இந்த பக்கம் இப்போ சவுண்டு கேட்டுச்சுடா. இந்த பக்கமா? இந்த பக்கம் இப்போ கேட்டுச்சுடா. ப்ரோ எனக்கு அந்த பக்கம் கேட்டுச்சு ப்ரோ. அந்த பக்கம் கேட்டுச்சுடா. அந்த பக்கம் கேட்டு கௌரி உள்ள தான் நிற்கிற மாதிரி இருக்குது. இல்லை ப்ரோ இப்போ அந்த பக்கம் நம்ம போகலாமா வேணாமா? ஐயோ வேணாம், தயவு செஞ்சு வேணாம் அந்த பக்கம். உங்களால இங்கே வர முடியுமா? கூப்பிடு பக்கத்தால. ஆமா டேய், என்னடா எதிர்பாராத நேரத்தில் வந்துட்டு இருக்காங்கடா. அதான் அவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம முன்னாடி வந்து நிற்கிட்டு. உனக்கு என்னப்பா, வந்தா என்னையே தான் கூப்பிடுவாங்க, நீ போறியா?
டேய் அதை ஃபுல்லாக உன்னையெல்லாம் விட்டுலாம் போக மாட்டேன் சரியா? அது வந்து அப்புறம் போய் ஓடியாருங்க. ஓடலாம், எல்லாருமே தான் ஓடியா. எல்லாருமே தானே ஓடணும். விட்டுலாம் போக மாட்டோம். நீ எங்கே இதாகிட்டீங்கன்னா கீழே கீழே விட்டீங்கன்னா இது பிறகு விட்டுட்டு போவோம். விட்டுட்டுலாம் ஓட மாட்டான். சரி நம்ம அப்படியே இந்த பக்கம் மூவ் பண்ணணும். எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது இப்போ நடந்து வர மாதிரியே. எனக்கு அப்படி தானே இப்போ கேட்டுச்சு. யாரு? ஆயா பாட்டி இங்க பாராயா, உங்களை நான் எதுவும் பண்ண வரல. டேய் சொல்லலாம், நீ வேணா பேசி பாடுறா. மதியமும் உனக்கு வந்து ஆக்டிவிட்டி காமிச்சாங்கல்ல, நீ வேணா கூப்பிட்டு பாடுறா. கூப்பிட்டு பாருண்டா. ஆயா நீங்க இங்க இருந்தா இங்க வர முடியுமா என்கிட்ட? என்னடா வந்தது? என்னடா வந்தது? குச்சி விழுந்துச்சு ப்ரோ, அதோட குச்சி. குச்சியா? ஆமாடா, அங்க நின்றுட்டு இருந்துச்சுல தனியா. ஆமா, குச்சி உள்ள காட்டு வந்துச்சு. அந்த குச்சியா? ஆமாடா. இவன் கேட்ட உடனே என்னடா உனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்றாங்கடா. தெரியலடா, நிஜமா உனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுடா. நீ கேட்டதாண்டா. பாரு அந்த ஆயா நீ தான் ஃபாலோ பண்ணுது. ஒரு பள்ளியெல்லாம் கற்றுக்கிறாடி. ஆமா. ஏன்டா போயிடலாம்டா. இப்போ இவன் பேசினா மட்டும் எதுக்கு வரீங்க? லைட்டு நீ பண்ண போகிறது. இப்போ இவன் பேசினா மட்டும் எதுக்கு வரீங்க? நீ தாண்டா சொன்ன அப்புறம் வேணுமா கேட்டீல. ஏய் இல்லை, நம்ம கம்முன்னு வாங்க அந்த குச்சி உடச்சி போட்டுருவோம். சரி போ. காய்ஸ், அந்த இடத்துல நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. சொல்லலாம், காலில் வேற அடிபட்டுருச்சு. ஐயோ, இன்னும் மூக்கில் இருந்தது சூட இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, மொத்த கிளம்பி. அவன் வேற எங்கேயோ ஓடுறான், இவன் வேற இங்கே நின்னா. தனியாக விட்டானுங்க போலயே, தனியாக பிரிஞ்சுட்டானுங்க. நான் இப்போ தான் அந்த இடத்துல பார்த்தேன் கைஸ். ஐயோ கைஸ், அவனுக்கு வேற அந்த இடத்துல என்னாச்சுன்னு தெரில அஜித்துக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஐயோ எனக்கு போக பயமாக இருக்குது கைஸ். எல்லாம் இங்கேயே நிற்கலான்னு பார்க்குறேன். நான் இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. அப்பா முடியலடா சாமி. யாரோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, ஒடியாரும்போது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் யார் கூப்பிட்டாங்கன்னு தான் தெரியல. அவன் வேற எங்கே போனான்னு தெரியல. அபி இவனை அஜித்தை காணா. லைட்டு வேற எரியவும் மாட்டேங்குது. என்ன பண்ணுறது இப்போ? அபி லைட்டு போச்சா? அபி இங்க வேற நெருப்பு இருக்குறா. எந்த பக்கம் போற? எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அபி அஜித் எங்கடா இருக்கீங்க? இவனுக்கு வேற எங்க போனானுன்னு தெரியலையே. இங்க வேற பாதை எங்க இருக்குன்னே தெரியல. டேய் எங்கடா இருக்கீங்க? கைஸ், நான் போய் அவங்கள போய் தேடுறேன். ஃபஸ்ட்டு போய் அஜித்தை போய் பார்க்குறேன், எங்கே போனான்னு தெரில. மோன் வேற அந்த ஓட்டான்டா. எங்கே இருக்கு அஜித்து? எங்கடா இருக்கீங்க? ஐயோ இங்கேயும் நெருப்பு எரியுது. ஒரு எங்கட பாதையை காணும். அபி எங்கடா இருக்கீங்க? எங்கே இருக்கு அஜித்து?
அஜித் இங்கேமா ஆளக்கணா ஃபோன் மட்டும் தான் இருக்கு. அஜித் ஏ ஆள் வரக்கானா கேமலேருந்து எல்லாம் ரன்னிங்லேயே இருக்கு. இவங்களை வேற காணா. இந்த இடம் வேற புதுசாக வேற இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு தெரியல காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ். யாரா இருக்கீங்களா? எங்க இருக்க அஜித்? டேய் அஜித், இங்கே என்ன ஒரு சேர் இருக்குது? 11 வருஷமா சும்மா இருக்கு நாங்கள். அதுக்குள்ளே இங்கே ஒரு சேர் இருக்கு. யாரா இருக்கீங்களா? யாரா இருந்தால் சொல்லுங்க. லைட் வேறு பவர் வேறு கட் ஆயிடுச்சு. ஹலோ, யாரா இருந்தால் சொல்லுங்க காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், சேரெல்லாம் கிடக்குதுங்க காய்ஸ். ஹலோ, இவ்வளோ பெருசாக இருக்கு. யாரு? அஜித், அஜித் இருடா. ஏய் இருடா, நான் வரலா. என்னால் ரொம்ப முடியல. மோகன் வேறு அந்தாக்கம் போயிட்டான். நானும் வரும்போது யாரோ கீழே விழுந்த மாதிரி இருந்தது. அங்கே ஏதோ கேம் லைட் எரியிற மாதிரி இருக்குது. ஐயோ, யாரோ விழுந்த மாதிரி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். மோகன் வேறு அந்தாக்கம் போயிட்டான். என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் என்கவுண்ட்ரு. முடியல காய்ச்சி. ரொம்ப கேமில் கேப்சர் ஆச்சா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் போய் ஃபஸ்ட்டு அஜித்தை பார்க்குறேன். அஜித்துக்கு என்னாச்சுன்னு தெரில. அவன் வேறு அந்தாக்கம் போயிட்டான்டா. நீங்கள் இருக்க அஜித்து? அது அஜித் இல்லை, யார் போனாங்கன்னு தெரியல. ஏ அபி, அஜித் எங்கடா இருக்கீங்க? ஏதோ நடக்குதுடா. எங்க இருக்க அஜித்து? அஜித் எங்கே இவ்வளோ ஆளை காணோம்? ஃபோன் மட்டும்தான் இருக்கு. எங்கே இருக்க அஜித்து? அஜித்து டேய் எங்கடா இருக்க? அஜித் டேய் வேறு ஆள் வேறு காணோம். கேமலேருந்து எல்லாம் ரன்னிங்லேயே இருக்கு. காய்ஸ், இங்கே என்ன நடக்குன்னே தெரியல. எங்கள் பசங்க எங்கே போனானுங்கன்னு புரியல. ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் நடந்து போகிறாங்க. கூப்பிட்டா கூட யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்னன்னு தெரியல. தனியாக விட்டுட்டு இப்படி சல்ல வந்துட்டானுங்க. அவன் பசங்களுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியல. கேம் எல்லாமே ரன்னிங்லேயே இருக்கு. அபி எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. அஜித் எங்கடா இருக்க அஜித்? டேய் எங்கடா போன? இந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு நானும் மூணு அப்படியே ஓடிட்டோம். இப்போ எங்கே போனான்னு தெரில. ஐயோ அஜித் டேய் எங்கடா மேலே இது போயிட்டியாடா? நான் பேசுகிறது கேட்குதாடா அஜித்? நாங்கள் இந்த லேப்பில் தான் பார்த்தோம். இப்போது அஜித் டேய் எங்கடா இருக்க? டேய் அஜித், ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. பயமாக வேறு இருக்கு. அஜித் எங்கடா இருக்க அஜித்? கைஸ் மோகன் வேறு இருந்தாக்க தான் போனா. இவனையும் காணோம். ஒருவேளை 2 பேரும் ஒன்றா இருப்பானுங்களோ என்னன்னு தெரில கைஸ். நான் அப்படியே இதில் போய் பார்க்குறேன். இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே.
அபி எங்கடா இருக்கீங்க? டேய் எங்கடா போனீங்க 2 பேரும்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டே சொன்னாலடா தனியாக பிரிய வேணான்னு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கைஸ் ஒரு 2 பேரும் எங்கே போனாலும் தெரில. 2 பேராக போயிட்டாங்களா இல்லை ஆளாக தனித்தனியாக பிரிஞ்சாங்களான்னு புரியல. எங்கடா இருக்கீங்க 2 பேரும்? முடியல கைஸ். இங்கே என்ன நடக்குன்னு தெரியல. பசங்க வேறு எங்கே போனாலும் தெரியல. ஏன்னா நடக்கிறாங்க. இங்கே தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன். வெளியே போகிறதுக்கு வழி காலம். அபி எங்கடா இருக்கீங்க? மோனே டேய் எங்கடா போனீங்க 2 பேரும்? இவங்க 2 பேரும் வச்சுட்டு ஒன்றும் முடியல சாமி. எனக்கு தெரிஞ்சு மோனு மட்டும் தனியாக போயிருந்தானா அந்த பக்கம் வழியாக வந்திருப்பான் என்கிட்ட. ஆனால் அவன் அந்த பக்கம் வரல. ஒருவேளை 2 பேரும் இந்த பக்கம் போயிட்டாங்க என்னன்னு தெரில. நாங்கள் மார்னிங் ஃபுட்டேஜ் வந்து பார்க்கும்போது நாங்கள் இந்த வழியாக போனோம். ஒருவேளை அந்த பில்டிங் இது போயிட்டாங்களான்னு தெரில. மைண்டே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில. அஜித் வாங்கடா. எங்கடா போய் தொலைஞ்சிங்க 2 பேரும்? இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது. இதுக்கு பின்னாடி வழி இன்னொன்று இருக்குது. அந்த வழியாக வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் எங்கிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் 2 பேரும் அங்கே வரல. நாங்கள் மார்னிங் வந்து இந்த வழியாக வந்து பார்த்தோம் பீப்புள்ஸ் யாராவது இருக்காங்கன்னு. ஆனால் அப்போ நான் கேம் ஆன் பண்ணல, சும்மா தான் வந்து பார்த்தோம். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். என்ன பண்ணுறதுன்னு புரியல. நான் போய் அவங்கள 2 பேரும் தேடுறேன். முடியல ரொம்ப. ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கே யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேது. என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. அபி காய்ஸ் நான் இவங்க வீட்டுக்கு வரேன். என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு புரியல. நான் சொன்ன பில்டிங் இங்கே தான் இருக்குது காய்ஸ். இந்த பில்டிங் தான். இதோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. நான் அப்படியே போய் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறேன். இங்கே இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னதுன்னு ஒன்றும் புரியல. அஜித் மோனே எங்கடா இருக்கீங்க? கைஸ் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. இங்கே ஏதோ தான் நடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே போகிற வழியும் தெரிய மாட்டேங்குது. அவனுங்களே ஆளக்கானா. அஜித்துக்கு என்னாச்சுன்னு தெரியல. இவனு என்ன பண்ணுறான்னு தெரியல. இதுதான் என்ட்ரன்ஸ் காய்ஸ். அபி காய்ஸ் காய்ஸ் இந்த பக்கம் மோனோட சவுண்ட் கேட்குது காய்ஸ். எனக்கு அபி அபின்னு கூப்பிட்றான். எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. அபி எங்கடா இருக்கீங்க? அபி வாங்கடா. ரொம்ப பயமா இருக்குடா, வாங்கடா. அபி எங்கடா இருக்க? இங்க என்னடா பண்ற? ஏன்னா நான் தான் உன்னை அந்த பக்கம் தானடா வர சொன்னேன். பயமா இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டேன்டா. நான் உன்னை அங்கே தானடா வர சொன்னேன். ஓ ஏடா நான் உன்னை அங்கே தானடா வர சொன்னேன். இங்கே இருக்கிற இந்த பக்கம் வந்தா அங்கே ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. அஜித்துன்னு நினச்சி போய் பார்த்தா அது வேற யாரோட அந்த சேரு கீரெல்லாம் பறக்குதுடா. அந்த ரோட்ல எல்லாம் நெருப்பெல்லாம் பயங்கரமா எரியுதுடா. எங்க போகுதுன்னு தெரியாம அவனை காணாண்டா அஜித்த. அங்க அவன் ஃபோன் மட்டும் தானே இருக்கு. இங்க பாரு அவன் கையில் வச்சிருந்த கேம் மட்டும் தான்டா இருக்கு. அங்க அவனை காணாடா. நான் அவனை தேடி இந்த பக்கம் வந்தேன்டா வழியா. உன் சவுண்டு கேட்டுச்சு என்னை கூப்பிட்டு இருக்க மாதிரி. இங்க வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியலடா. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாமே இருட்டா இருக்குதுடா. எங்க போறதுன்னு தெரியல, வழியும் தெரிய மாட்டேங்குதுடா. நான் அதுதான் அப்பயே அங்கேயே நில்றான். நீ படுக்க ஓடியான்றா காது கேட்காம. இன்னும் அவனை வேற போய் கண்டுபிடிக்கின்றா. வா போலாம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் அடிக்கிறது பிரச்சனை இல்லைடா. சரி வா அப்படியே என் கூட வா. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர போ. அப்படி போ. பார்த்து வர வேண்டியதுடா. பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் வந்துட்டேன்டா. என்னடா வா.
முன்னாடி போ, நீ முன்னாடி போ, நான் பார்த்துக்கிறேன். போ. அவன் எங்கே போனான்னு தெரியுமா? இது வந்து நம்ம காலைல வந்து பாட்டு போன பில்டிங் தானே? ஆமாடா. அதான் கரெக்டாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டியாடா நீ? அது வேற, அது வெட்ட வெளியாக இருந்துச்சா, இங்கே இருந்தால் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு தான்டா நான் இங்கே உட்காந்துக்கிட்டேன்டா. என்னடா டி பிரிஞ்சு போகாதீங்கடா, அவ்வளோ தூரம் சொன்னேடா உங்களை. கொஞ்ச நேரத்தில் ஏன்டா இங்கே வந்து நாய் போச்சுடா. பார்த்து போடா. அவன் எங்கே போனான்னு பார்த்தியா? அவன் காணடா. என்னடா சொல்கிற? வெளியே எங்கே போ, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். நம்ம அந்த இடத்துல அவன் குச்சி உடச்சி போட்டுறான்னு சொல்லிட்டு வந்தான்ல, அதுக்கப்புறம் வெளியே நின்றுட்டு இருந்ததா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஓடணுமா? நீ இந்த பக்கம் வந்துட்ட, நான் இந்த பக்கம் வந்துட்டேன். அவனை ஆளையே காணோம். நான் திரும்பி அங்கிருந்து திரும்பி வரேன். அவன் இருந்த இடத்துல ஃபோன் மட்டும்தான் இருக்கு, ஆளை காணோங்க. அவன் ஃபோனை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நானும் சரி அந்த பக்கம் வந்ததுன்னா என்கிட்ட வந்திருப்பிய, அப்படி அந்த வழியா அந்த அந்த முக்குல அப்படியே நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுடா. ஆமாடா. அப்புறம் இங்கே வந்தேன்டா, ஓடி அந்த உங்களை தொலைவிட்டு அப்புறம் இந்த முக்குல இருந்துச்சா, அந்த பில்டிங் இருந்துச்சுன்னு உள்ள ஓடிட்டேன்டா நான். நீ வந்து அந்த பக்கம் வந்திருந்தா வந்திருப்பேன் எங்கூட, ஆனா நீ வரல. அங்க பயத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இப்படி ஓடி நான் அங்கே சரி இன்னும் காணாம அந்த பக்கம் வந்து வந்திருப்பான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் வந்தேன். சரி இங்கே மதியம் வந்து பார்த்தோம், இங்கே இது போயிட்டான் போகணும்னு சொல்லிட்டு நான் அங்கே வரையே எனக்கு சவுண்டு கேட்டுச்சு அபி அப்படின்னு. நான் கத்திக்கிட்டே இருந்தேன்டா பயத்தில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. நான் இங்கே வந்தோன்னே நல்லா ஹெவியாக கேட்டுச்சு, அதனால வேகமாக ஓடி வந்தேன். நீ என்ன இருந்தாலும் நேரம் காட்டு வந்திருக்க வேண்டியதானடா. காருக்கு தாண்டா போகலான்னு போனேன், அந்த பக்கம் தடை இருக்கா இல்லையானு தெரியலடா. பார்த்தா மாப்பிள்ள இங்கே பாடுறாடே, இதோ கத்துதுடா. யார் நீங்க? அஜித் என்ன பண்ணீங்க? கூட வந்த பையனை காணோம், என் தம்பி காணோம். அஜித் எங்க? ஹலோ. ஏய் இது உங்க வேலை தானா? என் தம்பி எங்க? அங்க முன்னாடி தைரியமா வந்தீங்களா, இப்ப வாங்க தைரியமா வந்து பதில் சொல்லுங்க. ஹலோ. என் தம்பி மட்டும் இப்போ நான் பார்க்கல, என் தம்பி இல்லாமல் நான் போக மாட்டேன். அதை சொல்லிட்டேன் உங்ககிட்ட, எனக்கு தம்பி வேணும். இப்போ இந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்குதுடா. அப்படியே வந்தோங்க, வா இந்த பில்டிங் போய் பார்க்க வேண்டாம். என் தம்பி எங்க? எனக்கு என் தம்பி வேணும். நின்று ஒரு நிமிஷம். மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு போகாதடா. நீ அப்புறம் அஜித்துக்கு என்னடா பண்ணுவேன்? கூட்டு போனோம்லடா. அஜித் தொலைக்கலாம்டா, அங்க போகாதடா. சார்ஜ் வரலடா. இது பவர் பேங்க் பேக். இந்த சலையில் இது வேறையா? அப்படி எங்கே இருக்குன்னு தெரியலையே. டக்குன்னு ஏதாவது வந்துட போகுதுடா. இதுதான் நானும் எடுத்துகிட்டு தாண்டா இருக்கிறேன். பாத்தியா எப்படி ஆக்ரோஷமாக கத்திட்டு இருந்தாங்கன்னு. இந்த பார்த்தா நீ எழுந்துட்டு போய் உட்காந்தியாடா? ஆமாடா. பார்த்தியா 2 பேர் நிற்கிறப்ப எப்படி கத்துது, எப்படி பண்ணுதுங்கன்னு. கொஞ்சம் இல்லைன்னா சேர் தலையில அடிச்சிருக்குண்டா உனக்கா? ஆமாடா. நான் அஜித்து தான் போகிறானா, டே அஜித்து அப்படின்னு கூப்பிட்றான். அது பாட்டு நிற்காம போயிட்டே இருக்கிறாங்கடா. நான் பயந்து வெளியே ஓடி வந்து பார்த்தா சேர் பல்லாம் பறக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அங்கே போய் உட்காந்து கத்திட்டு இருந்தேன். சரிதான். இதோட வச்சுக்கிறேன், பவர் பேங்க் கூட அப்படியே வச்சுக்கிறேன் நான். சரிவா, அவங்க ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே இது இருக்காங்க, போய் பார்க்கலாம். அங்கே இருப்பாங்களே, அவனை கூப்பிட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிடுவான்றா. ஒழுங்கா அவ்வளோதான்டா.
என்னடா எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த இடம் செம்ம சாமி, எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது, வார்த்தையும் வர மாட்டேங்குது பார்த்த இதுக்கு. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. உங்களுக்கு கேமரா லைட்டாக தான் தெரியுது. தெரியுதுங்களா காய்? இங்கே இருக்க பில்டிங்கு உள்ளது பாருங்க. நானும் வரேன்டா, விட்டுட்டு போகாதடா. அஜித்தே 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 இங்கேயா இருக்கா? ஏய் அஜித்தே இங்கே தான் இருக்கியா? அஜித்தே என்னடா இது இங்க ஒன்று இருக்குடா. ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஹலோ, எனக்கு இப்போ என் தம்பி வேணும். எங்கே இருக்காங்க? இருடா, போவாதடா. ஹலோ, இங்கே மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்கீங்க? எல்லா பில்டிங்லேயும் ஒவ்வொருத்தங்க இருக்கீங்க. இங்கே 6-7 பேர் இருப்பாங்களாட்டுக்கு வரா. பேய் குடும்பமே இங்கே தான் இருக்கா? ஒரு நிமிஷம் வெளியே வர முடியுமா? என் தம்பி வேணும் எனக்கு. என் தம்பி இல்லாமல் இங்கே பாரு, அட்டாக் பண்ணுறாங்க பார்த்தியா? இதுக்கு தான் போவாதடான்னு சொன்னேன். அட்டாக் பண்ணாதீங்க, எனக்கு இப்போ என் தம்பி வேணும். அவெல்லாம் நான் கண்டிப்பாக போக மாட்டேன், திரும்பி போக மாட்டேன். அஜித் எங்க? ஹலோ, இப்படி போவாதடா. அட்டாக் பண்ணாமல் ஒரு நிமிஷம் பேசுங்க. எதுக்கு இப்போ எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? இந்தாக்க வந்தாக்க வா, அங்கே நின்று தூக்கி தூக்கி போட்டிருக்காங்க. அட்டாக் பண்ணாதீங்க. காய்ஸ், அவங்க எங்களை ஃபுல்லாக அட்டாக் தான் பண்ணுறாங்க. ஏண்டா மேலே அழுகுறாங்களா? ஹலோ, நீங்கள் தானே அது? ஏய் பாத்தியா? தெரியுது, நீங்கள் தான் தெரியுது எனக்கு. எனக்கு இப்போ என் தம்பி வேணும். என் தம்பி இல்லாமல் நான் இருந்து போக மாட்டேன். வரா, எத்தனை வால் கூட்டம் வர்றாங்க. அட்டாக் பண்ணாதீங்க, எங்களை அட்டாக் பண்ணாதீங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பணுமா இப்போ? உங்களுக்கு என் தம்பி எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கன்னா அப்போ அவனை கூட்டிகிட்டு இப்போ உடனே கிளம்பிடுவோம் இங்கேருந்து. நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அப்படி முன்னாடி போவாதடா. எப்படி அட்டாக் பண்ணுறீங்க? பத்தியா? ஹலோ, என்னடா அட்டாக் பண்ணதால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. எங்களுக்கு அஜித்தை கொடுத்துருங்க, நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு. கிளவி என்ன கோவம் வருதா? கிளவின்னு கூப்பிட்டா? என் தம்பி வேணும். நீ என்னதான் அழுதாலும் சரி கத்தினாலும் சரி, எனக்கு என் தம்பி வேணும். உங்க பயங்கர கோவமாங்கிறாங்களா? எதுக்கு இப்போ எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? நாங்கள் கேட்டுட்டு தானே இருக்கோம். பேசுங்க. இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம்டா. வேறு எங்கேயுமே அங்கே போனால் அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எத்தனை கண்டா இருக்குதுங்க தெரியலடா. வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குதுங்கடா. மொத்தம் நீங்கள் எத்தனை பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் எத்தனை பேர் வேணால் இருந்துக்கோங்க. சரி, நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். ஓட போகிறோம்டா. நாங்கள் இங்கேருந்து போகிறோம். என் தம்பி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. கிளம்புறேன்னு சொல்கிறேன்ல நான் இப்போ உங்ககிட்ட. நான் இப்போ உங்ககிட்ட கிளம்புறேன்னு தானே சொன்னேன். அப்புறம் இதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க? அவ்வளோதான், நாங்கள் இப்போ கிளம்புறோம். எதுவும் அட்டாக் பண்ணாதீங்க. சரி, வாடா பின்னாடியே போ. இப்போ தாங்க சொன்னேன் உங்ககிட்ட அட்டாக் பண்ணாதீங்க.
எதுவும் அட்டாக் பண்ணாதீங்க. போயிடலாம்டா. ஏன்னா இப்படி அட்டாக் நடக்குறீங்க? அங்கே கூட பரவாயில்ல இருக்கு. போகிறது இது போய் தேடலாம்டா ஒன்று. சவுண்ட் கேட்குதுடா. யாரு யார் நீங்க? யாரு? அழுவாதீங்க. ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? பேசுங்க. ஹலோ, என் தம்பி எங்க? அஜித் எங்க? என் ஃப்ரெண்ட் எங்க? என்னடா வருதுடா. கீழே வருதா? அந்த போதாடா. அந்த போது போடுறா. ஹலோ, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி சத்தியமான பார்த்தது இல்லைடா. நானே பார்த்தது இல்லடா. பயங்கரமா எனக்கு உடம்பு இருக்குதுடா. எனக்கெல்லாம் மூஞ்சிக்கு ஜல வேர்த்துருச்சுடா. நம்ம போய் அஜித் தேடலாம்ப்பா. நீங்க இங்கே இருந்து உங்களோட அட்டாக் பண்ணுங்க, நாங்க போயிடுறோம். பார்த்துப்பாடா. மொத்தம் எத்தனைடா இருக்குதுன்னு தெரிய மாட்டேதுடா. சீக்கிரம் வா. அவனை வேற போய் பார்க்கணும்டா, அஜித்தை. அவன் வேற எங்க இருக்கான்னு தெரியல. அஜித் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்டா எங்க இருக்கான்னு. அஜித்தே, இந்த பக்கம் தான். நம்ம அங்கேருந்து ஒன்றுமா அந்த இடத்துல தான் ஃபோன் இருந்து அஜித் ஷூட் பண்ணிட்டு அந்த கேம் மட்டும்தான் இருந்துச்சா? கேம் மட்டும்தான் எனக்கு ஆளை காணும். ஆள் எங்கடா போனா? ஆள் எங்கே போனான்னு தெரியல. நானும் இந்த பக்கம் வரதுலேருந்து எல்லா ஓடிட்டு எல்லா பக்கம் பார்த்து வந்துட்டேன். கேம் எடுத்து வந்து நான் ஓடிட்டு தான் இருந்தேன். எங்கே போனானே தெரியல ஆளு. அஜித் வேற எங்க போனான்னு தெரியல. எங்கடா இருக்கு அஜித்? அஜித்தே, ஏய் எங்கடா போனேன்? அவன் கேம் எங்கடா கிடந்துச்சு? இந்த பக்கம் தான் முன்னாடி. அஜித்தே, அஜித்தே எங்கடா போன? நீலாம் போக மாட்டேன் அஜித். நான் இதுதான் இருந்துச்சு. இந்த கட்டையில் தான் இருந்தது. இது கிராஸாக இருந்தது. நான் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். அவன் எங்கடா போயிருப்பான்? அவன் எங்கே போனான்னு தெரியல. பார்க்கணும். அவனுக்கு கிளவிது அவனை ஏதாவது பண்ணிட்டான்னு தெரியலையே. இங்கேதான் பண்ணுறது எனக்கு. அந்த கிளவி ஃபஸ்ட்டு உசுரோடு இருந்துச்சுன்னா செத்து போயிடுவான்டா அடிபாக்கி. நம்மகிட்ட என்ன பண்ணி சொல்லு. தனியாக போக வேணாம்னு நினச்சோம். நாமளே பயந்து ஓடிட்டு அவனு. நம்ம இங்கே தொலைவாச்சு. அந்த பில்டிங் போய் பார்க்கலாமா? அங்கே இருப்பேன் நான். அந்த பில்டிங் மட்டும் தான் போகணும் நம்ம. ஆமாம், இப்போ போகிறோம். நான் தான் இங்கேருந்து வாடா இப்படி ஓடணும்டா. இப்படி தாண்டா ஓடனேன் நான். நீ இதில் பூந்து ஓடிட்டு இருக்கிற. டே, எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. ஒரு மாதிரி இருக்குடா. ஒன்றும் வா. அஜித்தை மட்டும் கண்டுபிடிச்சு போயிடலாம். வெளியே போயிடலாம். இந்த கிளவி அஜித் எங்கே கொண்டு போச்சுன்னு தெரியலையே. எங்கே கொண்டு போச்சு? ஏய் கிளவிய, ஒருவேளை இவங்க எங்கேயா பயந்துக்குது ஓடிட்டானா? அதுவும் தெரியலடா. நீ வேற எங்கே போனான்னு தெரியல. இவனை வேற போய் பார்க்கணும். யாருக்கு எழுதியிருக்கானா? இல்லையே. ஆமாண்டா, நானே இவ்வளோ பாடுபட்டேன். அவன் என்ன பாடுபட்டானோ தெரியலையே. சீக்கிரம் போடா. இங்கே என்னடா பண்ணுற? என்னாச்சு?
என்னாச்சு? என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அஜித் என்னாச்சு? நான் எப்படி தெரியல, நான் உளுந்து கை காணும் பாருங்க, மூக்கு ரத்தம் எனக்கு ரத்தம். அப்படியே நான் என்ன பண்ணேன்னு தெரியல, செல்லை விட்டுட்டு எங்கே போனேன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நீயும் ஒரு பக்கம் போயிட்டான், அவன் ஒரு பக்கம் போயிட்டான். இப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? சத்தம் கேட்டுச்சுடா. நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுச்சு உங்க சவுண்டு. மூக்கெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. ஆமாம், நாங்கள் உளுந்து என் செல் எங்கே விட்டோம்னே தெரியல. நான் எடுத்துட்டு இங்கதான் இருக்கு. நான் திரும்பி போய் பார்க்கும்போது நீ அங்கே இல்லைடா. எனக்கு ஃபோன் பண்ணி தான் இருக்கு. ஏய் அஜித், நீ இப்போ யார் கூட இங்கே வந்த? யாரு கூடயுமே வரலையே இப்போ. அப்புறம் எப்படா இங்கே வந்த? தெரியல, அங்கே கீழே விழுந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் காலெலாம் பயங்கரமாக இருக்கு, அப்படியே இன்னுமே வலிக்குது. முட்டியே என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன், எங்கே போகிறேன் என்ன வரேன்ட்டு எனக்கு இன்னுமே தெரியல. இப்போ நீங்கள் வந்த பிறகு தான் தெரியுது. அப்புறம் இப்போ இங்கேருந்து யார் தூரம் போனோம்? அதுதான் தெரியலங்கடானே. நான் கண்ணார பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை அந்த ஆயா கூட வந்திருப்பானோ? ஆமாடா. வாடா போலாம்டா. கூப்பிட்டு போங்க வீட்டுக்கு. போலாம்டா. அப்படி கேட்டேன் கொடு, கேம் கொடு. நான் அவனுக்கு அஜித் இரு போலாம். இது எதை விட்டுற போகிறேன். அவனை பிடிச்சிக்கோ. யாரும் நடக்க முடியலடா. இங்கே வந்து 4 மணி நேரத்துக்கு மேலேச்சுடா. கிளவே நான் சும்மா விட மாட்டேன். விட்டுற போகுதுடா. போலாண்டா. இவன் யார் கூட வந்தேன்னே தெரியாமல் போயிட்டு இருக்கிறான் பாரு. காய்ஸ், நான் அவ்வளோதான் காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தம்பினால முடியல, அவனுக்கு காது மூக்குலேருந்தெல்லாம் ப்ளட்டு வருது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அவ்வளோதான் அவனை ஃபஸ்ட்டுக்கு கூப்பிட்டு கிளம்புறேன், வெளியே கிளம்புறேன். ஓகே காய்ஸ், எதாக இருந்தாலும் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவனுக்கு காது மூக்கு எல்லா பக்கத்துலேருந்து ஒரு ப்ளட்டாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் நான் கிளம்புறேன் காய்ஸ். நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்க